எம்ஜிஆரின் முடிவை மாற்றிய பணக்காரி. எம்ஜிஆர் திரைப்படங்களில் நடிக்கத் தொடங்கிய ஆரம்ப காலகட்டங்களில் சில படங்களில் வில்லனாக நடித்திருக்கிறார் என்பது ரசிகர்களுக்கு தெரிந்ததுதான். அப்படி அவர் வில்லனாக நடித்த படங்களில் ஒன்று பணக்காரி. இந்த படத்துக்கு பிறகுதான் எம்ஜிஆர் அந்த அதிரடி முடிவை எடுத்தார். ரஷ்ய எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாயின் அன்ன கரீனினா நாவலை 1935ஆம் ஆண்டு அதே பெயரில் திரைப்படமாக எடுத்தார்கள் ஹாலிவுட்டில். கிளாரன்ஸ் பிரான் இயக்கத்தில் உருவான இந்த படத்தில் பிரபல நடிகை கிரேட்டா கர்போ அன்ன கரீனினாவாக நடித்திருப்பார். அவர் கணவராக ஃப்ரெட்ரிக் மார்ச் நடித்திருப்பார். பல்வேறு பட விழாக்களில் விருதுகளை பெற்ற இந்த படம் ஹாலிவுட்டில் சூப்பர் ஹிட். அதை அப்படியே தமிழில் பணக்காரி என்ற பெயரில் உல்டாவாக்கினார்கள் நம் ரசிகர்களுக்காக சில நகாசு வேலைகள் செய்து. கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் இயக்கிய இந்த படத்தில் சித்தூர் வி. நாகையா ஹீரோவாக நடித்தார். இந்த கே.எஸ்.கேவும் கற்பகம், பணமா பாசமா, குலவிளக்கு, குறத்தி மகன் உட்பட பல படங்களை இயக்கிய பிரபல இயக்குனர் கே.எஸ். கோபாலகிருஷ்ணனும் ஒருவரல்ல. அது வேறு கே.எஸ்.கோ. படத்தில் நாகையா மனைவியாக டி.ஆர். ராஜகுமாரி, நாகையாவின் நண்பராக இராணுவ வீரர் எம்ஜிஆர் மற்றும் ஜாவர் சீதாராமன், டி.எஸ். துரைராஜ், கே.ஏ. தங்கவேலு, கே.ஆர். செல்லம், டி.எஸ். ஜெயா, சி.வி.வி. பந்துலு உட்பட பலர் நடித்திருந்த இந்த படத்துக்கு எஸ்.வி. வெங்கட்ராம் இசையமைத்திருந்தார். பாபநாசம் சிவன், தஞ்சை ராமையா தாஸ் உட்பட சிலர் பாடல்கள் எழுதியிருந்தனர். அந்த கால வழக்கப்படி இந்த படத்திலும் ஏகப்பட்ட பாடல்கள். படத்தில் எம்ஜிஆர் வில்லனாக நடித்தார். 1933ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த படத்தில் எஸ்.எஸ். வாசன் துணை இயக்குனராக பணியாற்றினார் என்கிறார்கள். கதைப்படி தனது மனைவி டி.ஆர். ராஜகுமாரியை நண்பன் எம்ஜிஆருக்கு அறிமுகப்படுத்துகிறார் நாகையா. அவர் அழகில் மயங்கி ஆசை கொள்ளும் எம்ஜிஆர் அவரை அடைய திட்டம் போடுகிறார். அதற்காக கணவன் மனைவியை பிரித்து ராஜகுமாரியை அடைய நினைக்கிறார். அது நடந்ததா? அதற்காக என்ன மாதிரியான விலையை எம்ஜிஆர் கொடுக்கிறார் என்பதுதான் படத்தின் கதை. பயங்கர எதிர்பார்ப்போடு ரிலீஸ் ஆன படம் அட்டர் ஃப்ளாப் ஆனது. அதற்கு சொல்லப்பட்ட காரணங்களில் ஒன்று, அழகான எம்ஜிஆர் இன்னொருவர் மனைவியை அடைவதாக நடித்ததை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது. இந்த விஷயம் தெரிய வந்த பிறகுதான் எம்ஜிஆர் அந்த முடிவை எடுத்தார். அது இனி வில்லனாக நடிப்பதில்லை என்று. இந்த படம் ரிலீஸுக்கு 2 வருடங்களுக்கு முன் பிச்சைக்காரி என்ற படம் வெளியாகி சூப்பர் ஹிட் ஆனது. அதனால் பிச்சைக்காரியை வாங்கிய விநியோகஸ்தர்கள்லாம் பணக்காரங்க ஆகிட்டாங்க, பணக்காரிய வாங்கியவங்க எல்லாம் பிசைக்காரனாகிட்டாங்க என்று அப்போது கிண்டலாக பேசுவதுண்டு.